நிறைய பேர் 788 எப்படி சார் ஜாயின் பண்றது அப்படிங்கறத கேக்குறீங்க. ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நிறைய கால்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆர்எஸ்கே நீட் தமிழ் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்தோம்னா அங்க ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது வரும். அதுல வந்து பார்த்தோம்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ், இன்னொன்னு நீட் டிப்ஸ் அண்ட் ஸ்பெஷல் வீடியோஸ், மூணாவது வந்து மென்டர் அண்ட் பர்சனல் கால்ஸ் அப்படின்ட்டு 3 ஆப்ஷன் வரும். இதுல நீங்க சூஸ் பண்ண வேண்டியது என்னன்னா நீட் டிப்ஸ் அண்ட் ஸ்பெஷல் வீடியோஸ். இதை சூஸ் பண்ணீங்கன்னா இதான் 799 ஜாயின் பட்டன். கிளிக் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் போகும். இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா என்ன பண்றீங்க, 99401281 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணா எங்க ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நீட் பிசிக்ஸ்க்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதை நிறைய பேர் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய ஐடியா சார் இந்த சாப்டர்ல போடுங்க, இந்த கான்செப்ட்ல போடுங்கிறீங்க. நமக்கு லிமிட்டட் டைம் இருக்கிறதுனால நம்மளால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்ல போட முடியுது. அதுவே நீங்க ஆஃப்லைன்ல அட்மிஷன் ஆகுறீங்க அப்படின்னா நமக்கு 28 சாப்டர்ஸ்க்குமே மேக்ஸிமம் என்னெல்லாம் டிப்ஸ் ட்ரிக்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே உங்களுக்கு 30 டேஸ்ல உங்களை டீச் பண்ணி ட்ரெயின் அப் பண்ண முடியும். நீங்க வந்தீங்கன்னா எல்லாமே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லயே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் கொடுத்து அதுல ட்ரெயின் அப் பண்ணுவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தோம்னா 100+ மார்க்ஸ் பிசிக்ஸ்ல எடுக்கிற 30 டேஸ்ல நீங்க போர்டுக்கு மட்டும் தான் படிச்சிருக்கீங்க, நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகவே இல்லை அப்படின்னாலும் பிசிக்ஸ்ல 100+ ஸ்கோர் பண்ற அளவுக்கு எங்களால ரெடி பண்ண முடியும். ஏன்னா இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, எங்க வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. பேட்ச் 1 பேட்ச் 2 2 பேட்ச் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப பேட்ச் 3 வந்து அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த பேட்ச் 3ல உங்களுக்கான அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, CC25 அப்படிங்கிறத போட்டு B3 CC25 கிராஷ் கோர்ஸ் 2025, B3 பேட்ச் 3 இந்த கோடு போட்டு இந்த 3 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு இதை வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ட்ரிக் நம்பர் 48 டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர்ங்கிற இந்த கான்செப்ட்ல இந்த சாப்டர் நம்ம பார்க்குறோம். என்ன கான்செப்ட்னா வோல்டேஜ் வேரி ஆகும்போது டி ப்ராக்லி வேவ்லெங்த் எப்படி வேரி ஆகும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. வோல்டேஜ் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு பாருங்க. வோல்டேஜ் வந்து மினிமம் வேல்யூ இருந்து ஒரு மேக்ஸிமம் வேல்யூ போச்சுன்னா என்ன ஆகும்னா எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். அப்போ கரஸ்பாண்டிங்கா வேவ் லெங்த் குறையும். அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வேவ் லெங்த் குறையும். அதே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா வேவ் லெங்த் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ஐடியா. ஓகே, இப்போ வந்து பாருங்க இதுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா லாம்டா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் வி அப்படிங்கிற இந்த கான்செப்ட். என்ன கான்செப்ட் பாருங்க, நமக்கு ஃபார்முலா யூஸ் பண்றது வந்து பார்த்தோம்னா lambda equal to h by root of 2mqv அப்படிங்கிறது ஃபார்முலா. qங்கிறது சார்ஜ் ஆஃப் த பார்ட்டிகல், vங்கிறது ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல். இதுல வந்து பார்த்தோம்னா lambda is directly proportional, inversely proportional to root of v அப்படிங்கிற இந்த ஐடியா சொல்லலாம். இப்போ வந்து பாருங்க நமக்கு electrons used in an electron microscope are accelerated by a voltage of 25 kilovolt. ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு, 25 kilovoltல இருக்கு. அது வந்து நெக்ஸ்ட் என்ன ஆகுது, it is increased to 100 kilovolt. இத 100 kilovoltா மாத்துறாங்க. மாத்தும் போது நமக்கு வேவ் லெங்த் டிக்ரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதா, ஹவு மெனி டைம்ஸ் இட் டிக்ரீசஸ் ஆர் இன்க்ரீசஸ்ங்கிறதா கொஸ்டின். இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது வேவ் லெங்த் என்ன ஆகும், குறையும். அப்ப வந்து என்ன இன்க்ரீசஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வராது. ஓகே, இப்ப இது ஹவு மெனி டைம்ஸ் இது வேரி ஆகுதுங்கிறத பாருங்க. அப்ப 25 into 4 அப்பதான் 100 kilovolt அப்படிங்கிறது வரும். அப்ப 100 kilovolt அப்படின்னா இதை 4 டைம்ஸால இதை மல்டிப்ளை பண்றோம். அப்ப இந்த 4 எத்தனை டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்னா நமக்கு 2 அப்படிங்கிறது வரும். ஏன், இந்த ஃபார்முலாலே பாருங்க இந்த ரூட் அப்படிங்கிறது இருக்கு. சரியா, அப்ப நமக்கு என்ன ஆகுது, இது ரூட் எடுத்தோம்னா 2 டைம்ஸ். அப்ப 25 kilovolt வந்து 100 kilovolt வேரி பண்ணும்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது, வேவ் லெங்த் டிக்ரீசஸ் பை 2 டைம்ஸ் அப்படிங்கிறது இது கரெக்டான ஆன்சர். இப்போ இந்த மாடல்ல உங்களுக்கு பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும்னா என்ன பண்றீங்கன்னா 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ட்ரிக் நம்பர் 48 அப்படிங்கறத போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான பிராக்டிஸ் கொஸ்டின் உங்களை தேடி வரும்.